அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு மாந்தியின் சூட்சும பலன்கள் பகுதி 1. மாந்தி பயன்படுத்தி நான் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துள்ளேன். என்னுடைய அனைத்து ஜோதிட சூட்சமம் வீடியோவில் நிச்சயம் நான் மாந்தியை வைத்து பலன் எடுக்க சொல்லி கொடுத்துள்ளேன். ராகு கேது மிட்பாயிண்ட் 2 என்ற வீடியோவிலும் மாந்தியை வைத்து தான் பலன் எடுக்க சொல்லி கொடுத்துள்ளேன். இப்போ இந்த வீடியோவில் மாந்தியை வைத்து வேறு ஒரு மெத்தடில் பலன் எடுக்க சொல்லி கொடுக்க போகிறேன். கிளைண்ட் ஜாதகத்தை வைத்துக்கொண்டு தோஷம் யோகம் இதற்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. ஜாதக பலனுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்க கிரகம் மாந்தி. மாந்தியுடன் எந்த கிரகம் சேர்ந்துள்ளது, எந்த கிரகம் பார்க்கிறது, எந்த கிரகத்துடன் மாந்தி பரிவர்த்தனையில் உள்ளது, அது எந்த ராசியில் உள்ளது, அது லக்னத்திற்கு எத்தனையாவது பாவத்தில் உள்ளது, எந்த வீட்டின் அதிபதி மாந்திக்கு தொடர்புண்டு. இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால்தான் உங்களால் மிக எளிதில் மிக துல்லியமாக பலன் எடுத்து சொல்ல முடியும். மாந்தியுடன் தொடர்புள்ள கிரகத்தை வைத்து கொண்டுதான் மாந்தியை பயன்படுத்தாமல் நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்லும் பலன் தவறு ஏற்படும். பிரசனத்துக்கு மட்டும் மாந்தியை பயன்படுத்தினால் மட்டும் பத்தாது. பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் மாந்தியை வைத்து பலன் சொல்ல தெரியணும். ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டையும் தனித்திறமை நிச்சயம் உண்டு. ஒரு ஜோதிடர்கிட்ட இருக்கக்கூடிய திறமை மற்ற ஜோதிடர்கிட்ட இருக்காது. அதே நேரத்தில் அனைத்து ஜோதிடரும் அனைவருக்குமே இலவசமாக சொல்லிக் கொடுக்கவும் மாட்டாங்க. வீடியோக்குள்ளே போவதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் குட்டி பிரேக் இருக்கிறது. அதை பார்த்து விட்டு வீடியோக்குள் செல்வோம். ஓகே, குட். நான் கிளைண்ட் கிட்ட சொன்ன விஷயந்தான் பிடிஎஃப் ஃபைலில் ரெடி பண்ணுவேன். பிடிஎஃப் ஃபைலில் இருக்கின்ற விஷயந்தான் வீடியோவில் ரெடி பண்ணுவேன். வீடியோவில் இருக்கின்ற விஷயந்தான் நான் அடுத்தடுத்து பகுதியாக ரிலீஸ் பண்ணுவேன். நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட புத்தகத்திலையும் இருக்காது. நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட இன்ஸ்டியூட்லேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட சிறப்பு வகுப்புலேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் என்னுடைய பிடிஎஃப் ஃபைல் மூலமாகவும் மற்றும் என்னுடைய சேனல் மூலமாகவும் மட்டும்தான் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, குட். என்னிடம் அனைத்து ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்கின அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவரும் மீண்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோவுக்கு உண்டான தலைப்பு, அதாவது மாந்தியின் சூட்சும பலன்கள், நான் பிடிஎஃப் ஃபைலில் தனியாக எடுத்து வைத்துள்ளேன். இந்த வீடியோவில் காட்டப்படும் சப்ஜெக்ட் ஜஸ்ட் சாம்பிள். மெயின் சப்ஜெக்ட் பிடிஎஃப் ஃபைலில் தனியாக எடுத்து வைத்துள்ளேன். இந்த சப்ஜெக்டுக்கு உண்டான பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு முற்றிலும் இலவசமாக அதை வாங்கிக் கொள்ளவும். இந்த பிடிஎஃப் ஃபைல், அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைல் மாதிரி நிறைய பிடிஎஃப் ஃபைல் நான் தனியாக எடுத்து வைத்துள்ளேன். நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் கவனத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வருவேன். அந்த பிடிஎஃப் ஃபைலும் முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னிடம் அனைத்து ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்கினவங்க மட்டும் என்னை மீண்டும் தொடர்பு கொள்ளவும். இது வரைக்கும் என்னிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்காதவங்க கண்டிப்பாக அனைத்து பிடிஎஃப் ஃபைல் வாங்கின பிறகு என்னை தொடர்பு கொள்ளவும். ஓகே, குட். வாங்க மாந்தியின் சூட்சும பலன்களை பார்ப்போம். ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 4, 9 அதிபதி சுக்கிரனும் மாந்தியும் கேது சாரத்தில் இருப்பதால் ஜாதகர் மூலமாக அப்பா அம்மா இருவரும் அதிகம் கஷ்டப்படுவாங்க. ஜாதகரால் அப்பா அம்மாவுக்கு நிம்மதி இருக்காது. ஜாதகர் மூலமாக அப்பா அம்மாவுக்கு நல்ல பெயர் கிடைக்காது. இத்துடன் காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும்
அஷ்டமாதிபதியும் திருமணஸ்தானத்தில் தொடர்பு இருப்பதால், மேலும் லக்னாதிபதியின் பார்வையும் இருப்பதால் ஜாதகருடைய திருமணத்திற்கு பிறகு அப்பா அம்மா இருவரும் அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர் எளிதில் ஏற்படும். மேலும் திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2-7 அதிபதி செவ்வாயும் மாந்தியும் 10ஆம் அதிபதி சாரத்தில் இருப்பதால் ஜாதகர் மனைவி பெயரில் தொழில் துவங்கக்கூடாது. மனைவியுடன் கூட்டு தொழிலும் செய்யக்கூடாது. மனைவி பெயரில் இடமும் வாங்கக்கூடாது. மனைவி பெயரில் வீடும் வாங்கக்கூடாது. மேலும் மனைவி பேச்சு கேட்டு கடனும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி மாமியார் பேச்சு கேட்டு ஜாதகர் எந்த முக்கிய முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த சேர்க்கை 12இல் இருப்பதால் ஜாதகருக்கு நிம்மதியான தூக்கமும் இருக்காது. அடுத்து செவ்வாயும் மாந்தியும் ஒரே நட்சத்திர அதிபதி சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு அடுத்து உடன்பிறப்பு இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. செவ்வாயும் மாந்தியும் 6ஆம் அதிபதி சாரத்தில் இருந்து இத்துடன் லக்னாதிபதியும் இருப்பதால் ஜாதகருக்கு கடன் உண்டு. மேலும் ஜாதகர் பெயரில் இதுவரை எந்த சொத்தும் இல்லை. ஜாதகர் பெயரில் சொத்து சேர்க்கை சேரவிடாது. செவ்வாயும் மாந்தியும் 9ஆம் அதிபதி சாரத்தில் இருந்து இத்துடன் லக்னாதிபதியும் நீராசியில் இருப்பதால் வெளிநாடு யோகம் கிடையாது. அடுத்து லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் மாந்தியும் சேர்ந்து பாதகஸ்தானத்தில் இருந்து சனி பார்வை மூலமாக லக்னத்திற்கும் செவ்வாய் பார்வை மூலமாக குடும்பஸ்தானத்திற்கும் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. சொந்தக்காரங்க முன் வந்து ஜாதகருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கேதுவும் மாந்தியும் சூரியன் சாரத்தில் இருப்பதால் இவர்களுக்கு திரிகோணத்தில் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்று இவர்கள் அனைவரும் நில ராசியில் இருப்பதால் தந்தை பெயரில் சொந்த வீடு கிடையாது. ஆனால் காலபுருஷனுக்கு 9-10 அதிபதியும் லக்னத்துக்கு 9-10 அதிபதியும் சேர்க்கை பெற்று சனி பார்வை மூலமாக லக்னத்தில் இருக்கும் லக்னாதிபதிக்கும் காலபுருஷனுக்கு லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் பெயரில் சொந்த வீடு உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியும் லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியும் அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டமாதிபதியும் அப்பா இந்த மூவருக்கும் தொடர்புண்டு. மேலும் மாந்தியும் தொடர்புண்டு. ஆயில்காரன் சனியும் அஷ்டமஸ்தானத்திற்கு தொடர்புண்டு. மோட்ச ராசியில் கேது உண்டு. இதில் செவ்வாய் பார்வை மூலமாக லக்னாதிபதிக்கும் அவயோகி கிரகம் புதனுக்கும் தொடர்புண்டு. மேலும் குருவும் மாந்தியும் அவயோகி சாரத்தில் இருப்பதால் குரு தசையில் ஆயுள் தோஷம் ஏற்படும். ஜாதகருடைய வயிற்று வலி பிரச்சனை கல்லீரல் வரை கடுமையாக பாதிக்கும். அடுத்து 6, 8, 12ஆம் பாவம் திதி சூன்யம் அடைந்தால் நன்மை. ஆனால் அந்த வீட்டின் அதிபதி அதே வீட்டை பார்த்தால் தீமை. நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும்
வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.